Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். உங்களை இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். You're welcome to the covenant of the day, and today is the 2nd August 2024, Friday. அவரை நேசிக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் நாமத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக they will rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். சரி, நான் வசனத்துக்கு போவோமா? அது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஹீப்ரூ 10:32. இன்னைக்கான வசனம் பவுல் ஆவியானவர் மூலம் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமே. Think back on those early days when you first learned about Christ. Remember how you remained faithful even though it means terrible suffering. Hallelujah. Also to remember, the first love. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அருமையானவர்களே, கஷ்டத்தின் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தீங்களே. சோதனை காலங்களில் இப்போ என்ன உங்களுக்கு எல்லா வசதிகளும் உண்டு, சுதந்திரங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவருடைய அந்த பிரகாசத்திலிருந்து நீ விலகி இருளுக்கு போற? சகித்தீர்களே. அல்லேலூயா. சகித்து கொண்டிரு பாடுகள், பிரச்சனைகள், விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். all the suffering they because of they believe Jesus Christ. Even இவைகள் மத்தியிலே ஆண்டவருக்கு சாட்சியா நின்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா? இப்பயா சோர்ந்து போறீங்க, இப்பயா பின்வாங்கி போறீங்க. சாத்தான் எப்படியாவது அவருடைய பிள்ளைகளை அவன் கெடுக்க பார்ப்பான். அவன் தானே விசுவாசத்தை விட்டு விலக பார்ப்பான். அதுக்கு இடம் கொடுத்துறாத. அல்லேலூயா. பழி வாங்குதலை பற்றி நேற்று பார்த்தோம். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்யணும்னு நினைக்க வேணாம். அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ அன்பு நிறைந்த ஆண்டவரை வணங்குகிற. யூ மஸ்ட் லவ் யுவர் பிரதர், யுவர் நேபர் as yourself. அதை பழகிக்கொள்ளு. விசுவாசத்தில் பலப்படு. ஆக சோர்ந்து போகாம கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பொழுதுள்ள இந்த வசனத்தை இன்றைய நாட்களிலே நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், ஆதியிலே நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்துக்கு வந்தார்கள், மலேசியா தேசத்துக்கு வந்தார்கள். my father came 1930. அப்போ ஒரு காடு தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே இல்லை, சர்ச் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏசாமி படத்தை வச்சு ஒரு கேண்டில் கொளுத்தி கும்பிட்டாங்க. கேட்குறவங்கள்ட்ட நாங்கள் இயேசுவை தான் கும்பிட்றோம்னு சொன்னாங்க, கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க. சர்ச் இல்லை. பிறகுதான் அவங்க 1930 வந்தாங்க. மேபி 50 அதுக்கு பிறகு தான் சர்ச்செல்லாம் கொஞ்சம் அங்கங்கே உருவாகி பாஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பித்தார்கள். they 50s they formed churches here and there. ஆனாலும் அந்த விசுவாசம் ரொம்ப பெரிய பக்திமான்கள் அல்ல, ஆனாலும் இயேசு நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்று இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, அப்புறம் ஏன் பின்வாங்கி போறாங்க? பிறகு ஏன் கர்த்தருக்காக நிற்கிறது இல்லை? அதுதான் அங்கே கேட்கிறாரு பாருங்க. அந்த வசனத்தை பாருங்களேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 60 பேர் இந்த சியோன் பேர ஆலயத்தை கட்டினார்களாம். 60 people, they gathered and they raised money and they built the church, this cathedral. Hallelujah, amazing. ஆனா இன்னைக்கு 1000 பேருக்கு மேல இருக்கிறோம் நம்ம. ஆனா ஒரு கல் எடுத்து போட கூட யோசிக்கிறோம். ஒரு கல் எடுத்து வைப்பதற்கு பெரிய மீட்டிங் போடுறோம், பெரிய காரியங்கள் பேசுகிறோம். ஒரு கல் எடுத்து வைக்கிறதுக்கு பூர்வ நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட இருந்த அந்த நாட்கள் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அல்லேலூயா.
இப்போ என்ன, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துட்டீங்களா? ஒப்பு கொடுங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. ஆண்டவர் இல்லாமல் நீ வாழ்க்கையில் எவ்வளவுதான் முன்னேறினாலும் என்னதான் சாதித்தாலும் அது உனக்கு சமாதானத்தின் சந்தோஷம் கொடுக்காது. வித்வுட் கிரைஸ்ட், whatever your achievement you have in this world doesn't give you any peace or joy. There is no hope. Only Christ is the hope. கிறிஸ்து தான் நமக்கு நம்பிக்கை. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். நீர் அழைத்தவர் சுவாமி. இதோ இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் வைராக்கியத்தோடு உமக்காக நிற்கக்கூடிய கிருபையை கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, help them to stand for you, Lord. Strengthen them, uphold them, bless them in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். முன்பு எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். முன்பு எப்படி கிறிஸ்தவம் இருந்தது, இன்னைக்கு மலேசியா தேசத்தில் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை, யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். டேக் கேர் and God bless.